நம்மள 3வது இடத்துக்கு 110 தொகுதியில துரத்திட்டாங்கள. ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சி இன்னைக்கும் தமிழ்நாட்டை 32 ஆண்டு காலம் அதிக நாட்கள் ஆண்ட கட்சி அதிமுக தான். அது 77ல தான் தொடங்கப்பட்டது. ஆனா 67ல தொடங்கின திமுகவை விட 10 ஆண்டுகளுக்கு பிறகு துவக்கப்பட்ட கட்சி தான் அதிக நாள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. அதனுடைய நிலைமையை பாருங்க. ஒரு தலைவன் சரியா இல்லைன்னா, தலைவன் ஆளுமையா இல்லைன்னா, அவன் ஒரு யதார்த்தமா மக்களோட இல்லைன்னா எப்படி எல்லாம் சேதாரம் வரும்ன்றதுக்கு அதிமுக நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கிற உதாரணம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனாலும் அவர் திருந்துறாரா பாருங்க. அவர் 25, 22 பிரிஞ்சாலும் நான் தான் தலைவன், நான் தான் பொதுக்குழுவை கூட்ட கையெழுத்து கேட்டால் போடாதீர்கள் சொல்றாரு பொதுச் செயலாளராங்க. சோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே பொதுக்குழுல அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்றது முடிவாயிடுச்சு இல்ல. எனக்கு தகவல் என்னன்னா 1800 பேர் பொதுக்குழு உறுப்பினர்களாம். அதுல 1000 பேருக்கு மேல இந்த குரூப் வாங்கிடுச்சான், வேலுமணி சண்முகம் குரூப். சோ நம்ம 10 வருஷமா வெற்றி தர முடியல, தொடர் தோல்வியாவே இருக்கு. சரி, மக்கள் நம்ம தலைமையை விரும்பல அப்படின்னா நாமளே போயிடணும். எடப்பாடி மத்தவெல்லாம் போன்னு சொன்னா கூட போக மாட்டேன்னு ஃபெவிகால் போட்டு உக்காந்துக்கிட்டு பொதுக்குழுவும் கூட்ட மாட்டேன், எந்த விமர்சனத்தையும் நான் உள்வாங்க மாட்டேன், தோல்விக்கான காரணங்கள் பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன், எல்லாம் இவர் சொல்றார் ரீல் போட்டுன்ற மாதிரி இவர் சினிமா கவர்ச்சி பொய்த்தான் குதிரைன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க இனிமேல் தேரவே மாட்டீங்க 2 பேருமே. அதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கு. இவங்க தங்கள் தவறுகளை உணர்ந்து மக்கள் கிட்ட அந்த தவறுகளுக்கு பிராயசித்தம் கேட்டால் ஒழிய திரும்ப விஜயை குறை சொல்லிக்கிட்டு அது ஜனங்க சாதாரண ஆட்களையோ அந்த தம்பி இப்பதான் வந்திருக்காரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், நீங்க எல்லாம் இவ்வளவு வருஷம் பண்ணீங்க இல்ல, சகிச்சுக்கிட்டோம்ல, அமைதியா இருங்கன்றுவாங்க. ஆகவே என்ன கேட்டா 6 மாசம்